மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு மே 1, அதாவது உழைப்பாளர் தினம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள். அப்படிப்பட்ட இந்த உழைப்பாளர் தினத்தோட வரலாறு தெரியுமா உங்களுக்கு? இந்த உழைப்பாளர் தினம் எதன் மூலியமா நமக்கு வந்தது, யாரால இது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே அதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இது. ஒவ்வொரு வருஷமும் மே 1 அன்னைக்கு தொழிலாளர் தினத்தை நாம் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். இது மே தினம் இல்லை, சர்வதேச தொழிலாளர் தினம் அப்படின்னும் அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர் இயக்கத்தோட பங்களிப்புகள் இந்த நாளில் ரொம்பவே நிறையவே இருக்கும். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களோட கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பையும் அங்கீகரிக்க இந்த ஒரு நாள் சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொழிற்சங்கங்களும் தொழிலாளர் வர்க்க மக்களுக்கு ஆதரவான நாளாக மே 1 அறிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் தொழிலாளர் இயக்கத்தோட தொடர்புடைய ஒரு நாளாகவும் மாறுச்சு. கடந்த 1886ஆம் ஆண்டில் மே முதல் நாள் அமெரிக்காவின் பிற நகரங்களில் நடந்தது போலவே சிகாகோ நகர்லையும் 8 மணி நேர வேலை நாள் அப்படின்னு சொல்லி அதை கண்டித்து கோரிக்கை வச்சு தொழிலாளர்களோட வேலை நிறுத்தம் தொடங்குச்சு. இதையடுத்து காவல்துறை போராடிய தொழிலாளர்கள் மீது அடக்குமுறையை ஏவியதை தொடர்ந்து வன்முறையும் வெடிக்க ஆரம்பிச்சது. இதை கண்டித்து சிகாகோவில் இருக்கக்கூடிய ஹே மார்க்கெட் அப்படிங்கிற இடத்துல அமைதி பேரணியும் நடந்தது. இதை கலைக்க வந்த காவல்துறை மீது குண்டு ஒன்று வீசப்பட தொழிலாளர் மேலே அடக்குமுறையும் தீவிரமாச்சு. இறுதியில் வன்முறை முடிவதற்குள்ளேயே 7 போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 60 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. 4 முதல் 8 பொதுமக்கள் இறந்ததாகவும் 30 முதல் 40 பேர் வரை காயமடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டுச்சு. தொழிலாளர்களோட ஒற்றுமையை பறைசாற்றும் இந்த சம்பவத்தை நினைவுகூரும் வகையிலேயே உழைப்பாளர் நாள் மே 1ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. தொழிலாளர்கள் மேலே உரிமை மீறல்கள், நீண்ட வேலை நேரம், மோசமான வேலை நிலைமைகளை அனுபவித்தவர்கள், குறைந்த ஊதியம் மற்றும் குழந்தைகள் தொழிலாளர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம்னு பல போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை, மரண தண்டனை போன்றவற்றை அனுபவித்தாங்க. மேலும் காவல்துறை தாக்குதலில் உயிர் விட்டவர்கள் அனைவருமே ஹே மார்க்கெட் தியாகிகள் அப்படின்னு சொல்லியும் போற்றப்பட்டாங்க. இதன் தொடர்ச்சியாக தான் ஹே மார்க்கெட் விவகாரம் தொழிலாளர் இயக்கத்தில் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் தொழிலாளர்களுக்கு சிறந்த வேலை சூழல் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோரிக்கைகளை அழுத்தமாக முன்வைக்க உதவுச்சு. பலகட்ட உரிமை குரல்களை தொடர்ந்து 1894ஆம் ஆண்டில் தொழிலாளர் தினத்தை அரசு விடுமுறையாக அமெரிக்கா முறையாக அங்கீகரித்தது. மேலும் இது ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் முதல் திங்கட்கிழமை கொண்டாடப்பட்டது. கனடாவிலையும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இருந்தாலும் நாளுக்கு 8 மணி நேரம் மட்டும்தான் வேலை நேரம் அப்படிங்கிறத அங்கீகரிக்க அமெரிக்காவுக்கு இதனைத் தொடர்ந்து எழுந்த எண்ணற்ற எதிர்ப்புகளுக்கு அடுத்து சுமார் 22 ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு. அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளில் செப்டம்பர் முதல் திங்கட்கிழமை தொழிலாளர் தினமாக அனுசரித்தாலும் மற்றவர்கள் எல்லாருமே அந்த நிகழ்வை வேறு தேதியில் கொண்டாட முடிவு செஞ்சாங்க. கடந்த 1889ஆம் ஆண்டில் சோஷலிஸ்ட் மற்றும் தொழிலாளர்கள் கட்சியோட அமைப்பான செகண்ட் இன்டர்நேஷனல் இனி மே முதல் நாள் சர்வதேச தொழிலாளர் தினமாக அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. தொழிலாளர் தினத்தோட முதல் அதிகாரப்பூர்வ கொண்டாட்டம் ஒரு வருஷம் கழித்து 1890 தொடங்குச்சு. தொழிலாளர் தினம் அப்படிங்கிறது தொழிலாளர்களோட கடின உழைப்பை அங்கீகரிப்பது மட்டும் இல்லாமல் அவர்களோட உரிமையை பற்றி விழிப்புணர்வு அவர்களுக்கு கற்பிப்பதோட அதிகார வர்க்கத்தினரோட சுரண்டல்களையும் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கும் முக்கியமான ஒரு நோக்கமாக அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 1817 ரஷ்யா புரட்சிக்கு அப்புறம் சோவியத் யூனியன் மற்றும் கிழக்கு பிளாக் நாடுகளால் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் மே 1 தேசிய விடுமுறையாகவும் மாறுச்சு. அணிவகுப்புகள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட இந்தியாவை பொறுத்தவரை நாட்டிலேயே முதன்முறையாக மே தினம் விழாவை கொண்டாடியவர் அப்படின்னா தென்னிந்தியாவோட முதல் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய சிங்காரவேலனார் தான் இதற்கு முக்கியமான ஒரு காரணம். 1923ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி இவரோட தலைமையில் இந்தியாவில் மே தினம் முதல்ல கொண்டாடப்பட்டது. இப்படி தான் இந்த மே தினம், அதாவது உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டதற்கான வரலாறு இப்படி தான் வந்திருக்கு.